சென்னையில் இன்று அதிகாலையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி சி சிங் ராஜாவின் உடல் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் உடலை பார்த்து அவரது மகள் கதறி அழுதார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமய மணிவண்ணன் வணக்கம். தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சி சிங் ராஜாவின் உடல் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னையில் இன்று அதிகாலை என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி சி சிங் ராஜாவின் உடலானது சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் உள்ள பிணவரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று அதிகாலையில் கொலை செய்யப்பட்ட, அதாவது போலீசாரால் என்கவுண்டர் செய்து கொலை செய்யப்பட்ட ஒரு சி சிங் ராஜாவின் உடலானது ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ராயப்பேட்டை பிணவரை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கொலைக்கான காரணங்கள் குறித்து பார்க்கும்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த சி சிங் ராஜாவை நேற்றைய தினம் தனிப்படை போலீசார் கைது செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்த சி சிங் ராஜா சென்னைக்கு அழைத்து வரும் சூழலில் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை மீட்பதற்காக போலீசார் சென்ற நிலையில் சி சிங் ராஜா போலீசாரை சுட முயன்றதாக போலீசார் சி சிங் ராஜாவை என்கவுண்டர் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக சி சிங் ராஜாவின் உடலானது நீலாங்கரையிலிருந்து, அதாவது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நீலாங்கரையிலிருந்து சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிணவரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் இதன் தொடர்ச்சியாக அவரது உடலானது உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அதன் பின்னர் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை குறித்து விரிவாக பார்க்கும்போது இங்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடலுக்கு உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க உள்ளனர். குறிப்பாக இதனையொட்டி சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பிணவரை வளாகம் முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாட்டு உள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த பகுதியில் குவித்து வைக்கப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக பிணவரையில் உள்ள சி சிங் ராஜாவின் உடலை காண்பதற்காக அவரது மனைவி, மகள் மற்றும் தாய் என மூவரும் அவரது உறவினர்களுடன் இங்கு ராயப்பேட்டை பிணவரைக்கு வருகை தந்திருந்தனர். இதனை தொடர்ந்து அவர்களை போலீசார் உள்ளே அனுமதிக்காத சூழலில், இன்னும் அவர்கள் உள்ளே செல்லாத சூழலில் தனது தந்தையை செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்து விட்டீர்கள் என்று அவரது மகள் மருத்துவமனை வளாகத்தில் சாலை அருகே நின்று அழுத காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக அவரது உடலானது உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அவரது குடும்பத்தாரிடம் இன்றைய தினம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சமயமணி வண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.